உச்சநீதிமன்றம் கூட நேற்று போடப்பட்ட வழக்கிலே விவிபேட்டை 100க்கு 100 என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. நாங்கள் போட்டிருக்கிற இருக்கலையும் அதுதான் கேட்டிருக்கிறோம். ஆகவே இது போன்ற டிஸ்கிரிபன்சிஸ் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். முறையாக தேர்தல் நடைபெற்று நியாயமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் திருத்தப்படாமல், அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய சந்தேகமே இந்த இவிஎம் மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபி சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தே ஹவ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக 2-3 பேர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது. பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபியின் சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நியாயமான தேர்தல், எங்களுக்கு தேர்தலிலே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்கள். 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதை திருடி கொண்டு போய்விடக்கூடாது, இதில் தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் இந்த இவிஎம் மீது ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இது இந்த தேர்தலுக்காக மட்டும் இல்லை, இனி வருங்காலங்களிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய ரிட் மனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு வைத்திருக்கிறோம்.